ஹாயாப்பா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்ருக்குறோம். நம்ம இது வரைக்கும் பல வகுப்புகளை பார்த்துருக்குறோம். அதில் ஒவ்வொரு கிராமர் போர்ஷனாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் கடைசி வீடியோ வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதை பற்றி நான் படிச்சிருந்தோம். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறலாம் படித்தோம். இப்போ சோஃபார் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்டெரக்ட்லேருந்து எப்படி டைரெக்ட்டுக்கு மாற்றுறது அதை பற்றி படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இப்போ நாம் இதுலேயே டைரெக்ட்லேருந்து இன்டெரக்ட்டுக்கு ஒரு சில சென்டென்சஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சென்டென்சஸ் எடுத்துக்குவோம். அது போலவே இன்டெரக்ட்லேருந்து டைரெக்ட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் பார்த்துக்கலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம சிம்பிளான சென்டென்ஸ் மட்டும் நான் பார்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக சின்னதாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சென்டென்சஸை நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்க நண்பர்களே, சேர் ஆஃப் மதர் ஐ வில் கோ அண்ட் கெட் ஒர்க் சம்வேர் செட் ஜோ. இப்போ இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஜோ என்ன சொல்கிறான், கவலைப்படாதம்மா, நான் எங்கேயாவது போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஊரில் சுற்றிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மாவை தேற்றுவதற்காக அவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் தான் இது இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. என்ன அப்படின்னா, இவன் எந்த வேலை வெட்டிங்க போகாமல் வந்துட்டு உதவகரையாக இருக்கானேன்னு அவங்க அம்மா கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போது அவங்களை தேற்றுகின்ற விதமாக என்ன சொல்கிறான், கவலைப்படாதம்மா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இதை வந்துட்டு நம்ம இன்டெரக்டில் மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றணும் அப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கணும் நண்பர்களே, மிக மிக முக்கியம். இப்போ என்னென்ன நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இல்லையா, வேலை வெட்டி போகாமல் இருக்கிறான், அதனால் அவங்க அம்மா கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களே தேற்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ என்னென்னா, சேர் அப் மதர் அப்படின்னா ஓகேம்மா கவலைப்படாத அப்படின்னு. அப்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த இன்டெரக்ட் ஸ்பீச்சில் நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாறும். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, சேர் அப் மதர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னென்னா, ஜோ என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்க அம்மாவை வந்து தேற்றுகிறான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கன்சோல்டு ஹிஸ் மதர். இப்படி சொன்னோன்னா அந்த ஃபீலிங்கை வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த சென்டென்ஸ் கடத்துது. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஜோ கன்சோல்டு ஹிஸ் மதர் அண்ட் செட், என்ன சொல்கிறான், இப்போ இந்த கன்சோல்டுங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு சேர் அப் மதர் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இது கன்வே பண்ணிருச்சு. என்ன சொல்கிறான், நான் போய் வேலை எங்கேயாவது பார்க்குறேன், வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்டு செட் தட் அப்படின்னு. இப்போ இங்கே செட்டுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு வகையில் வந்துட்டு ஒரு உறுதியை கொடுக்குறான். என்ன, நான் எங்கேயாவது வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, அண்டு ப்ராமிஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல நண்பர்களே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ப்ராமிஸ்டு, அட்ரஸ்டு ஆர் ரிமார்க்டு இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், அதுமாதிரி யூசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் டிப்பிக்கலாக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் நல்லா கவனிங்க. ஜோ கன்சோல்டு இஸ் மதர் அப்படின்னா இந்த சேர் அப் மதர்னு சொல்கிறான் இல்லைங்களா, அதை கன்வே பண்ணியிருக்கு. அடுத்ததாக அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ வில் கோ அண்ட் கெட் ஒர்க் சம்வேர் அப்படிங்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்குறான், நான் எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு. அப்போது அதுக்காக தான் அதை கன்வே பண்ண தான் ப்ராமிஸ்டு. இப்போ ப்ராமிஸ்டு அப்படின்னா உடனே நம்ம யோசிக்கக்கூடாது, ஐ வில் கோ அண்டு கெட் சம் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு தான். என்னென்னா, ஹி இஸ் கிவிங் அ ப்ராமிஸ். அப்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு உரிய கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா தட்டு. ஐ வில் கோ அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா ஸ்பீக்கர் ஜோ. அப்போது தட் ஹி, இது என்ன டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், வில் ஆர் ஷல் ப்ளஸ் V1, ஐ வில் கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது வில்லோ ஷல்லாக வந்தால் வுட்டு ஷுட்டு வரணும். அப்போது தட் ஹீ வுட் go and get work somewhere. So now this is indirect speech. I tell you my dear students, இப்போது இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெரும்பாலும் கான்வர்சேஷன்ஸில் யாரோ இருவரிடையே நடந்த அந்த கான்வர்சேஷனை நாம் ரிப்போர்ட் பண்ணோன்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை நம்ம படிக்கிறோம். இப்போது இந்த கான்வர்சேஷன் யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா, ஜோக்கும் அவங்க அம்மாவுக்கு நடுவில் நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மற்ற ஸ்பீச்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம வந்து மாற்றலாம். ஒருவேளை அவங்க அம்மா வந்துட்டு ஒய் ஆர் நாட் கோயிங் ஃபார் அ ஜாப் எனிவேர், ஐ எம் ட்ரபிள்டு பை யூ அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அதையுமே வந்துட்டு நம்ம மாற்ற முடியும். ஸோ அந்த கான்வர்சேஷனில் இந்த பார்ட்டை மட்டும், இந்த சென்டென்ஸை மட்டும் நம்ம எடுத்து மாற்றுறோம் நாம். அப்போது அதை மாற்றுறப்போ அந்த சென்டென்ஸ் வந்து
எந்த கணாகணத்தில் இருக்கிறது, எந்த ஃபீலிங்கை வந்துட்டு வெளிப்படுத்துகிறது, எந்த உணர்வு துணியில் அதை சொல்லப்பட்டது, இது எல்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும். அதையெல்லாம் நம்ம கடத்தணும் தான் இது வந்துட்டு டிபோர்ட்டட் ஸ்பீச்சாக மாறும். ஸோ இது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். நல்லா மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேர் அப் மதர்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவை தேற்றுகின்ற விஷயம், அதை நம்ம கன்சோல்டுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறான். என்னது, நான் எங்கேயாவது வேலை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ப்ராமிஸ்டுங்கிற ஒரு ரிப்போர்ட்டிங் வெர்பை யூஸ் பண்ணுறோம். இது மறுபடியும் ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்படிங்கிறதால தட் யூஸ் பண்ணிட்டோம். ஐங்கிறது ஜோவை குறிக்குது, அதனால் ஹீ வரும். வில்லு ஷல்லு வந்துட்டு ஷுட்டு வுட்டுன்னு மாறும், அதனால் வுட்டு போட்டிருக்கோம். மீதி ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம எழுதி முடிச்சாச்சு. ஸோ now this is how we'll have to change direct speech into indirect speech. அது ஒரு typical exam. We'll see one more complex example also. So now we'll see the next example. My dear students, pay attention. Are you angry, my friends, said the king, because you have lost the leader? I am your king, I will be your leader. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஏதோ ஒரு போர் நடந்திருக்கு, அதில் அந்த போர் தளபதி இறந்து போயிட்டான். அப்போது அந்த மக்களோ அல்லது படை வீரர்களோ வந்துட்டு மிகவும் சோகமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அரசன் அவர்களை அட்ரஸ் பண்ணுறான். புரியுதுங்களா? ஒரு கான்வர்சேஷன் எந்த கான்டெக்ஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கரெக்டாக அந்த மெசேஜை நம்மளால் கரெக்டாக இன்டெரக்டில் வந்துட்டு கன்வே பண்ண முடியும். அப்போது என்ன நடக்குது பாருங்கள். இங்கே இந்த அரசன் அந்த மக்களையோ அல்லது அந்த போர் வீரர்களையோ பார்த்து அட்ரஸ் பண்ணுற என்னது, எனது நண்பர்களே, நீங்கள் அனைவரும் கோபமாக இருக்கிறீர்களா? ஏனெனில் உங்களுடைய படைத்தளபதியை இழந்து விட்டதால் மனதில் கொள்ளுங்கள், நான் உங்களுடைய அரசன், நானே உங்களுக்கு தலைவனாக இருப்பேன் அப்படின்னு. இப்போது இதில் என்னென்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது பாருங்கள். முதல்ல ஆர் யூ ஆங்க்ரி மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு, நண்பர்களே அப்படின்னு. அப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாத்திரப்போ வந்துட்டு இங்கே யார் ஸ்பீக்கர்னா, த கிங் தான் வந்துட்டு ஸ்பீக்கர். கிங்கு தான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறான். இப்போ இங்கே யார் அட்ரஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இது ஒரு வேளை போர் வீரர்களாக இருக்கலாம், இல்லை மக்களாக இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். இப்போது ஸ்பீக்கர் யார் அப்படின்னா த கிங்கு தான் ஸ்பீக்கரு. லிசனர் யாருன்னா could be people or could be the soldiers. இப்போ இதை வந்துட்டு நம்ம இன்டைரக்டில் மாத்திரப்போ என்னென்னா த கிங், அதுதான் முதல்ல ஸ்பீக்கர். த கிங் முதல்ல போட்டுரும். ஒன்று கவனிங்க, நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஆர் யூ ஆங்கிரி, நீங்கள் கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா வந்துட்டு நீ இப்போ படைத்தளபதி எழுந்து விட்டீர்கள், அதனால தான் கோபமாக இருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்குறான். இப்போ முதல்ல என்னன்னா, இவன் எந்த மாதிரியான தொனியில் வந்துட்டு அந்த மக்களை அட்ரஸ் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஆறுதல் படுத்துகின்ற விதமாக, அந்த மக்களை ஆறுதல் படுத்துகின்ற விதமாக. அப்போது என்னன்னா, த கிங் அட்ரஸ்ட் த பீப்புள் ஃபாண்ட்லி. நல்லா கவனிங்க, நான் புதுசாக எழுதுகிற மாதிரி இருக்கும், பட்டு நான் எழுதுறது எல்லாமே அந்த ஃபீலிங்ஸை கன்வே பண்ணும். நல்லா கவனிங்க, த கிங் அட்ரஸ் த பீப்புள் ஃபாண்ட்லி அப்படின்னு என்னென்னா ரொம்ப வாஞ்சையாக, மிகவும் அன்புடன் அவர்களை பார்த்து பேசினான். கவனிங்க, ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு கோபமாக இருக்கிறாங்க, ஒரு வெறுமையான ஒரு மன உணர்வில் இருக்கிறாங்க. அப்போது அவங்களை வந்துட்டு தேற்றுகின்ற விதமாக அவன் பேசுகிறான். அதெல்லாம் நம்ம இங்கே கன்வே பண்ணணும். த கிங் அட்ரஸ் த பீப்புள் ஃபாண்ட்லி அப்படின்னு சொன்னோன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஒத்த வார்த்தை. அந்த ஒத்த வார்த்தைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இவ்வளவும். அவன் எனது நண்பர்களே அப்படின்னு கூப்பிட்றான் இல்லையா? அப்போ கூப்பிட்றான்னா என்ன அர்த்தம்னா, அவர்களை வந்துட்டு மிகவும் வாஞ்சியாக அழைக்கிறான் என்ற அர்த்தம். அவன் வாஞ்சியாக அழைத்தான் என்பதை நாம் வந்துட்டு கன்வே பண்ணணும். அப்போ தான் என்ன நடக்குது, த கிங் அட்ரஸ்ட் த பீப்புள் ஃபாண்ட்லி அப்படின்னா த ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறான்ல, அதுக்கான அர்த்தம் தான் அது. இப்போது இது வரைக்கும் இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன இருக்குன்னா, ஆர் யூ ஆங்க்ரி. இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் எதுக்காக அப்படின்னா, பிகாஸ் யூ ஹாவ் லாஸ்ட் த லீடர். அந்த ஜென்ரல், அந்த படைத்தளபதி இருக்கான்ல, அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து விட்டான் என்பதால் நீங்கள் கோபமாக இருக்கிறீர்களா? இப்போது இந்த இடத்த கவனிங்க, என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்னா, ஒரு வகையான சாரி ஃபீலிங் இருக்குது. ஏன்னா படைத்தளபதி இறந்து விட்டான், அதற்கு ஒரு வகையில் அரசன் கூட காரணமாக இருக்கலாம். அவங்க கோபமாக வேறு இருக்கிறாங்க. அப்போ அவன் எப்படி கேட்டிருப்பான் அப்படின்னா, ஒரு மாதிரியான சோகம் தோய்ந்த மனதோடும் அதே நேரத்தில் ஒரு மன்னிப்பு கோருகின்ற மனநிலையோடும் கேட்டிருக்க வேண்டும். அப்போது அதை அங்கே கன்வே பண்ணணும். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னதை நம்ம இப்படி கன்வே பண்ணிட்டோம். ஸோ அவன் கேட்குறான், ஆஸ்க்ட் என்னென்னா இப்போ எப்படி கேட்டாங்கிறத நான் ஏற்கனவே விளக்க இருக்கேன். நான் ஒரு வருத்தத்தோடு கேட்குறான். அப்போது ஆஸ்க்டு சாரிலி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ சாரிலி அப்படின்னா அவன் மன வருத்தத்தோடையும் கேட்குறான் கொஞ்சம். புரியுதுங்களா? அதை நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் ஆஸ்க்டு சாரிலி. இப்போ என்னன்னா, இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஆர் யூ ஆங்க்ரி. இப்போது எதுக்குன்னா என்ன கவனிங்க, ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னா என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்.
இப்போ என்ன பண்ணணும், இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். நல்லா கவனிங்க நண்பர்களே, ஒரு டீட்டெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு டீட்டெயில் மிஸ் பண்ணனாலும் சரி அது தப்பாக மாறிடும். அப்போது ஆர் யூ ஆங்க்ரி, அப்போது இது என்னென்னா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. பட்டு என்ன மறுபடியும் பாருங்கள், எஸ்ஆர் நோ கொஷினா டபிள்யூஹெச் கொஷினான்னு கேட்கணும். இது எஸ்ஆர் நோ கொஷின். அப்போது இதுக்கு என்னென்னா கன்ஜெக்ஷன் சேர்க்கணும். வெதர் ஆர் யூ அப்படிங்கிறத, வெதர் யூங்கிறது மக்களோ அல்லது அந்த ட்ரூப்ஸே குறிக்கும். அப்போ வெதர் தே வேர் ஆங்க்ரி பிகாஸ், நல்லா கவனிங்க, அந்த சென்டென்ஸில் எந்த டீட்டெயில் மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அங்கே பாருங்கள், இந்த அர்த்த ஸ்பீச்சு இது ஆர் யூ ஆங்க்ரிங்கிறது ஒரு ஸ்பீச்சோட போர்ஷன், அந்த ஸ்பீச்சோட ஒரு போர்ஷன். பிகாஸ் யூ ஹாவ் லாஸ்ட் த லீடருங்கிறது அந்த ஸ்பீச்சோட செகண்ட் போர்ஷன், செகண்ட் பார்ட்டு. பிகாஸ் யூங்கிறது மறுபடியும் அந்த மக்கள் தான். பிகாஸ் தே ஹேவ் அப்படின்னு போட்டிருக்கு, அங்கே வந்துட்டு பிகாஸ் தே ஹேடு. ஏன்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாற்றணும். பிகாஸ் தே ஹேடு லாஸ்ட் த லீடர். நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா, உங்கள் படைத்தளபதி இழந்து விட்டதால் அப்படிங்கிறது இது எஸ் ஆர் நோ கொஷின்னு இன்ட்ராகேட்டிவ். அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஆஸ்க்டு சாரிலி போட்ட உடனே கன்ஜங்ஷன் வந்துட்டு போடுறோம். ஏன்னா அது எஸ் ஆர் நோ கொஷின். வெதர் தே வேர் ஆங்க்ரி பிகாஸ் தே ஹேவுங்கிறது ஹேடுன்னு மாறுது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு கன்வே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் யுவர் கிங், ஐ ஆம் யுவர் லீடர். இப்போ இந்த இடத்துல இருக்கிற மனநிலையை பாருங்கள், கொஞ்சம் தைரியம் ஊட்டுகின்ற விதமாக, அவர்களை தேற்றுகின்ற விதமாக இருக்குது. அண்டு strengthened them, அவர்களை திடப்படுத்துகிறான். strengthened them and said I am your king. said என்னன்னா இப்போ I am your king அப்படிங்கிறது இந்த அங்கே ஐங்கிறது கிங்கை குறிக்கும். அப்போது கன்ஜங்ஷன் போடணும். that he was, யுவருங்கிறது தேர்னு மாறும், தேர் கிங். அண்ட் மறுபடியும் இந்த ஐங்கிறது கிங்கை தான் குறிக்கும். அண்டு he will be their leader. So my dear friends, you see the complexity involved in this sentence. ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்பீச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த மனநிலையோடு எந்த உணர்வு நிலையோடு பேசப்பட்டிருக்கிறது, அது முதல்ல இன்ட்ராகேட்டிவில் இருக்குதா, இல்லை சொல்லப்பட விஷயங்களில் இம்பேரேட்டிவ் இருக்குதா, இல்லை எக்ஸ்க்ளமேட்டிவ் இருக்குதா, ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒவ்வொரு டீட்டெயிலும் கவனமாக கவனித்தா மட்டும்தான் பிழை இல்லாமல் நம்மளால் மாற்ற முடியும். So far I have given 2 typical examples. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க சென்டென்சஸ், அதாவது டைரெக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறப்ப நான் இப்போ நாம் இன்டைரக்ட்லேருந்து எப்படி டைரெக்ட் மாற்றுறது அதுக்குரிய சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லிசன். இன்டைரக்ட்லேருந்து எப்படி டைரெக்ட் மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூஸே ஒரு 5 லைன் எழுதியிருக்கிறேன் நான். இது எல்லாமே ஒரு சென்டென்ஸு தான். இப்போது இந்த சென்டென்ஸு இன்டைரக்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி நம்ம டைரெக்டில் மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல இந்த சென்டென்ஸில் என்ன எழுதி இருக்குது, என்ன மெசேஜ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோம். The traveler asked the peasant if he could tell him the way to the nearest inn. என்ன இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் அப்படின்னா, ஒரு வழிபோக்கன் இருக்கிறான், அவன் போகிற பொழுது ஒரு பெசண்ட்னா ஒரு விவசாயி, ஒரு வேலை செய்கிற ஒரு பாமரன் வருகிறான். அவன்கிட்ட கேட்குறாரு என்னன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாவடிக்கு போகிறதுக்கு வழி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு அந்த பெசண்ட் என்ன சொல்லியிருக்காரு, the peasant replied that he could and asked whether the traveler wanted one in which he could spend the night. அப்படின்னா என்னன்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் அங்கே தங்கறதுக்கு வேண்டிய ரூம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ட்ராவலர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ட்ராவலர் ஆன்சர்ட் தட் he did not want to stay. அவர் அங்கே தங்கலாம் விரும்பலை, பட் only wanted a meal. இப்போ புரியுதுங்களா, ஒரு கான்வர்சேஷன் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒரு நபர், ஒரு பயணி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஒரு விவசாயி, ஒரு பாமரன் வருகிறான். அவன்கிட்ட வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்துட்டு அவரும் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நாள் அங்கே தங்க போகிறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் தங்கலாம் இல்லை,
ஜஸ்ட்டு நான் போய் அங்கே சாப்பிட்றது மட்டும் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது. இதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறோம். இதை இப்போ டிரெக்டாக மாற்றணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கான்வர்சேஷன் எக்ஸாக்டாக அதை வந்துட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷனை கொண்டு வரணும். இப்போது the traveler asked the peasant if he could tell him the way to the nearest inn. இது ஒரு சென்டென்ஸ். இப்போது அப்படின்னா முதல்லேருந்து பார்ப்போம். இப்போ யார் ஸ்பீக்கர் அப்படின்னா இந்த ட்ராவலர் என்ன அப்படின்னா ஆஸ்க்டுன்னு கேட்டிருக்காரு. நம்ம ஆஸ்க்டுன்னு போடலாம், இல்லை செட் டு ரெண்டில் இதில் ஒன்று போடலாம். நம்ம ஆஸ்க்டே போடுவோம். ஆஸ்க்ட் த பெசன்ட் என்ன கேட்குறாரு, கமா கொட்டேஷன் போடணும். if he could tell him the way to the nearest inn. இப்போ ஈஃப் வந்திருக்கு. அப்போ ஈஃப் வந்திருக்குன்னா அது எஸ் ஆர் நோ கொஷின். அப்போ எஸ் ஆர் நோ கொஷின் வந்திருக்கு அப்படின்னா இங்கே he could இது வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எஸ் ஆர் நோ கொஷின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ சப்ஜெக்ட் என்னென்னா he. இப்போது எஸ் ஆர் நோ கொஷின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அந்த பி ஃபார்ம் வெர்பில் தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குட் அப்படிங்கிறது வந்துட்டு கேன். இப்போ ஹீ அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பெசண்ட்டை குறிக்குது. அப்போ வந்துட்டு அது வந்துட்டு யூன்னு அட்ரஸ் பண்ணியிருப்பார். கேன் யூ டெல். ஹிம்முங்கிறது வந்துட்டு ஸ்பீக்கரு த ட்ராவலர் குறிக்குது. டெல் மீ த வே டு த நியரஸ்ட் இன். ப்ளீஸ் பே அட்டென்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட். நல்லா கவனிங்க. இது எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கவனிக்கணும். இந்த ட்ராவலர் தான் ஸ்பீக்கரு. ஆஸ்ட்டை போட்டாச்சு, இந்த பெசண்ட்டை போட்டாச்சு. இதில் பார்க்குறப்போ ஈஃபுங்கிறது கன்ஜங்ஷன். இப்போ ஈஃப் ஆர் வெதர் வந்துச்சுன்னா அது எஸ் ஆர் நோ கொஷினாக இருக்கும். ஸோ நம்ம கொஷின் தான் கேட்டிருக்காரு அப்படிங்கிறது மனசில் வந்துருச்சு. அப்போது அந்த கொஷினில் என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா ஹீ குட் டெல்லுன்னு. அப்போது இங்கே இருக்கிற வேர்பு என்ன, பி ஃபார்ம் வெர்பு கேன் அப்படிங்கிற பி ஃபார்ம் வெர்பு. ஸோ எஸ் ஆர் நோ கொஷின்னா பி ஃபார்ம் வெர்பு முன்னாடி வரணும். அதனால் நம்ம கேன் போட்டுருவோம். அங்கே ஹீங்கிறது யாரை குறிக்குன்னா பெசண்ட்டை குறிக்கும். அப்போ ஆனால் ஆக்சுவலி அவரை அட்ரஸ் பண்ணியிருக்காரு முன்னாடி. நீங்கள் எங்களுக்கு வழி சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன நடக்கும், கேன் யூ டெல்லு. இந்த ஹிம்முங்கிறது யாரை குறிக்குதுன்னா ட்ராவலர் குறிக்கிறது. அதனால் டெல் மீ அப்படின்னு சொல்லியிருப்பார். மீ த வே டு த நியரஸ்ட் இன். ஸோ இது வரைக்கும் இந்த கான்வர்சேஷனை முடிச்சிருக்கோம் அப்படின்னு இதோட முடியுது. அப்போது இந்த பெசண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு the peasant replied that he could and asked. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம இதை ரிப்போர்ட்டாக எழுதியிருக்கிறோம். இப்போ ஒருவேளை நம்ம போயிட்டு நேரடியாக கேட்குறப்ப என்ன எப்படி கேட்டிருப்பாரு, பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு எனக்கு வழி சொல்லிங்களா அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அப்போ என்னென்னா யா வித் ப்ளஷர். நல்லா கவனிங்க, ஒரு சென்டென்ஸ் எப்படி நம்ம வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். யா வித் ப்ளஷர் said the peasant and asked. ஏன்னா மறுபடியும் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா மறுபடியும் வெதர் த ட்ராவலர் வாண்டட் ஒன் இன் விச் ஹீ குட் ஸ்பெண்ட் த நைட் அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ஒரு நாள் அங்கே தங்கியிருப்பதற்காக ஒரு ஹோட்டல் ரூம் கேட்குறீங்களான்னு. அப்போ என்ன நல்லா கவனிங்க, யா வித் ப்ளஷர், கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா நீங்கள் தங்குவதற்கு ரூம் வேணுமான்னு கேட்குறாரு. அப்போ மறுபடியும் வெதர்னா எஸ்ஆனா கொஷின் தான். அப்போது எப்போன்னா என்ன போய்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும். அப்போது எப்படி அந்த கேள்வியை கேட்டிருப்பார் அப்படின்னா கமா கொட்டேஷன் போட்டுங்க. டூ யூ வாண்ட் ஒன் இன் விச் ஹீங்கிறது வந்துட்டு யூவாக மாறும். யூ குட் யூ கேன் spend the night. இது கொஷின். நல்லா கவனிங்க எப்படி இது மாறி இருக்கு பாருங்கள். கேன் யூ டெல் மீ த வே டு த நியரஸ்ட் இன்னுக்கு சொல்கிறது. அவருக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்லியிருப்பார், யா வித் ப்ளஷர் செட் த பெசன்ட் அண்ட் ஆஸ்க்ட். என்ன கேட்டிருக்காருன்னா இது நல்லா கவனிங்க, வெதர் வந்திருக்கு. அப்போ அது எஸ் ஆர் நோ கொஷின். அதனால் நம்ம வந்துட்டு எஸ் ஆர் நோ கொஷின் தான் போடணும். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரப்போ டிட்லேருந்து டூக்கு மாறும். அப்போ டூ யூ வாண்ட் ஒன் இன் விச் யூ கேன் ஸ்பெண்ட் த நைட். இப்படி தானே அந்த கேள்வி அவர் கேட்டிருப்பார். அதனால் இப்படி எழுதணும் நாம். அதுக்கு அந்த ட்ராவலர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, எல்லாமே டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும். த ட்ராவலர் செட் என்ன சொல்லியிருப்பார், கமா கொட்டேஷனை போட்டால் நோ. என்னென்னா he did not want to stay
தேர் அப்படின்னு. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்டென்ஸை பிரித்து அந்த விவரத்தை எழுதியிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லியிருக்க என்ன சொல்லியிருப்பார், இல்லை எனக்கு சாப்பாடு மட்டும் போதும், இதுதான் அவர் ஆக்சுவலாக பேசியிருப்பார். ஆனால் நம்ம இன்டெரக்ட் ஸ்பீச்சில் எழுதுகிறப்போ இப்படி அவர் அங்கே தங்குவதற்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஒரு சாப்பாடு மட்டுமே வேண்டியிருந்தார் அப்படி நம்ம பிரித்து எழுதணும். பட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதுகிறப்போ வந்துட்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் வேண்டாம், சிம்பிளாக அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும். ஏன்னா அவர் என்ன துணியில் சொல்லியிருப்பானோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் அ மீல். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் வந்துட்டு இங்கே கவனிங்க, இது ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இது டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் ஸ்பீச் இப்படி இருந்தால் தான் இதுலேருந்து இது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றிருக்க முடியும். அப்போ இப்படி இருந்ததுன்னா இது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணி எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ். இது ஒரு ரொம்ப டிப்பிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக, பிகாஸ் கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ. எப்படி இதில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் இன்ட்ராகேட்டிவ் இருக்குது, அதில் ஆல்சோ யா வித் ப்ளஷர், தேர் இஸ் ஆல்சோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்ஸ் கூட இருக்குது இதில். ஸோ இப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க சென்டென்ஸ், எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக ஒரு சென்டென்ஸ் இருந்தாலும் சரி, நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அந்த அப்ளிகேஷன் நமக்கு நல்லா கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களே கூட ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சென்டென்ஸு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் யாரோ 2 பேர் பேசிக்கிறான், அந்த கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களோ இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் நண்பர்களோ நீங்கள் பேசுகிற மொத்த கான்வர்சேஷனையும் எடுத்து முதல்ல வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம், அடுத்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் வரலாம், அடுத்து ஒரு இம்பேரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ், இப்படி மாறி மாறி சில சென்டென்சஸ் எல்லாம் வரும். அந்த சென்டென்ஸுக்கெல்லாம் எழுதி அதை எப்படி நம்ம வந்துட்டு இன்டெரக்டில் மாற்றுறது அப்படின்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் புரியும். ஸோ கண்டினியூ டு வாட்ச் ஹயாபா டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக் டு யூ.